நம்ம ஊர் பேய் மேலே நம்மளுக்கு ஏன் மரியாதையே இருக்க மாட்டேங்குது? நம்ம ஊரில் வர பேய் படத்துக்கு யாருக்காவது பயப்படுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் பயந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் அதுவே வெள்ளைக்காரன் எடுக்கிற வெளியூர் ஹாலிவுட் படத்துலலாம் வர பேயெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்காது. நிஜ பேய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம ஊர் பேய்க்கு அந்த மரியாதை கிடைக்க மாட்டேங்குது? அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அகாடமியில் ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு வெஞ்சர் தான் அது. அது என்னென்னா தமிழ் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் சூப்பராக சொல்லி தருவாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தா ப்ரொஃபஸர் சொல்லி தரதோட பெட்டராக நம்மளுக்கு புரியுதில்ல. அதேமாரி சொல்லித்தர பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கோர்ஸ். அவங்க எல்லாத்துக்குமே பயங்கர ஃபாலோவர்ஸ் இருக்குது. நீங்கள் சின்ன பசங்க நினச்சிடாதீங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. அவங்க சொல்லித்தர கோர்சஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரே ஒரு ஆஃபர் ப்ரைஸுக்கு 700க்கு இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஹோல் இயருக்கு. எல்லாமே டெக்னிக்கல் கோர்சஸ். என்னோட டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் கோர்சஸும் அதில் தான் வரப்போகுது. அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இந்த பேய் படத்தை பற்றி பேசுவோம். எனக்கு இது ஒரு தீராத வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பேய் படத்தை நான் பார்த்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு அதுக்கப்புறம் நான் இப்போ தமிழ் படத்தில் எனக்கு பெஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பேய் படம் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்களேன், ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி தான் போகணும். இப்போ கரண்ட்டாக இருக்கிற எந்த ஒரு படத்தையும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் கூட வரல. ஸோ இருந்தும் ஒரு படத்தை நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2016 ஜீரோ அப்படின்ற ஒரு படம். அந்த படம் பெருசாக ஓடவும் இல்லை, ரிவ்யூ நல்லா இல்லை. பட் அந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கான ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த ஹாலிவுட் பேயையும் நம்ம தமிழ்நாடு பேயையும் நம்ம பாலிவுட் பேயை விட்டுருவோம். அதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் கான்செப்ட் தான் வச்சுங்களேன். ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ரெண்டு பேய்களுக்கும் என்ன பிரச்சனை, என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் ஒரு பேயை நம்ம மதிக்கிறோம், ஒரு பேயை நம்ம மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஹாலிவுட்டில் இப்போ ஒரு பேய் படம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேய் படத்துக்கு அந்த அந்த கான்செப்டை அந்த ஹோல் படத்தில் பேய் தான் மெயினாக இருப்பாங்க. ஸோ மற்ற எந்த ஒரு கேரக்டருமே மெயினாக இருக்க மாட்டாங்க. அது ஒன்று. நீங்கள் கவனிச்சிங்கன்னா நன்னு எடுத்துக்கோங்க, இல்லை ஈவில் டெட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்கன்னா அதில் யார் ஹீரோ அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த பேய் தான் அதில் மெயின் ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயம். வேறு நம்ம ஊர் படத்தில் நீங்கள் பேய் படத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று டைரக்டர் ஃபேமஸ் ஆகிடுவார், இல்லைனா அந்த பேய்க்காக மக்கள் போய் பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பாயிண்ட் அதுதான். ஸோ அதில் ஹீரோ ஃபேமஸாக இருப்பார். அண்ட் இப்போ நீங்கள் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்த்தியோட படத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா கார்த்தி ஃபேமஸ். கார்த்திக்காக அந்த படத்தை போய் காஷ்மரோ அந்த படத்தை எடுத்திங்கன்னா கார்த்திக்காக போய் பார்த்தாங்க. காமெடிக்காக நல்லா இருந்துச்சு அந்தமாரி. ஸோ அந்தமாரி ஒரு பேய், அந்த பேய் நம்ம பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும், அந்த பேய் பார்த்தா பயமாக இருக்கும் அப்படின்ட்டு பேய்க்காக படத்தை போய் பார்த்த டைம் போயிடுச்சு. இப்போ ஒன்று ஆக்டர் இல்லைனா ஹீரோ. ஸோ அவங்க டேரக்டர். ஸோ அவங்கள வச்சு படம் போய் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருவம்னு ஒரு படம் இருக்கும், யாருன்னு இருக்கும், அதுக்கப்புறம் 13ஆம் நம்பர் வீடு, இந்தமாரி படங்கள்லாம் அந்த ஏஜ் கிட்ஸுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இப்போ பார்க்குறதுக்கு அதெல்லாம் பயமாக இருக்காது. பட் அந்த டைமுக்கு அது பயமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் இந்த ஹீரோ இருக்கார், இந்த சூப்பர் ஸ்டார் இருக்கார், இவர் எவ்வளோ பலசாலி, எத்தனை பேர் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த படத்தில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். அந்த படத்தில் அந்த பேய் தான். ஸோ அப்படின்ற இப்போ இருக்கிற ஹாலிவுட் படம் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி அப்போ இருந்த பேய் படங்கள் நம்ம ஊரில் இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் இப்போவும் பார்த்திங்கன்னா சிஜி யூஸ் பண்ணாங்கன்னா சிஜி தெரியாத அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒருவேளை சிஜி யூஸ் பண்ண இடத்துல மெக்கானிக்கலாக அனிமேட்ரிக்ஸு, அதாவது ஆக்சுவல் ஆப்ஜெக்ட்ஸ் கயிறு கட்டி இழுக்கிறது அந்தமாரி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா அதை தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் சிஜி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஒரு பணம் இங்கே ஃப்ரீயாக இங்கே கடந்துச்சு அப்படின்னா கூட கொண்டு போய் இந்த சிஜி கம்பெனியில் கொடுத்துருவா, ஏதாவது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜியை அள்ளி தெளித்து வச்சுருப்பாங்க படம் ஃபுல்லாக. இது ஒரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இப்போலாம் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்ப்நெயில் யூடியூப்பில் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி தம்ப்நெயில் போடுறதே கிடையாது, நிறைய பேர் போடுறது கிடையாது. ஒரு ரீசன் என்னென்னா மக்களுக்கு அதை பார்த்தாலே சே அப்படின்னு தோணுது, அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு ரியலிசமே இல்லை, அது ஃபேக் அப்படின்னு தெரியுது. அதனால் வியூஸே வரதில்லை வீடியோக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே நேச்சுரலான ஃபோட்டோ எடுத்து தான் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, அந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப படத்தில் சிஜி நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது மக்களுக்கு தெரியுதோ, சிஜி தெரியுதோ அந்த அளவுக்கு அந்த பேய் மேலே ஒரு 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 ரெஸ்பெக்டோ ஒரு பயமோ எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ரொம்ப ஃபேக்காக தெரியும். அந்த ஃபேக்காக இருக்கிற பேயை பற்றி எதுக்கு பயப்படணும், பயப்படாத ஒரு பேய் படத்துக்கு எதுக்கு நான் போகணும் அப்படின்ற கொஷின் வர ஆரம்பிச்சிருது. அண்டு நெக்ஸ்ட்டு கதை தான் இதில் பெரிய ப்ராப்ளமு. ஹாலிவுட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேய்க்கும் இப்போ நீங்கள் நன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நன்னு எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ஈவில் டெட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாலிவுட்ல ஆக்சுவலி இந்த பேய்க்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜானரே இருக்குது. பேய்க்குள்ளாரே நிறைய ஜானர் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் பேய் படம்ன்றது ஒரு ஜானர், அதுக்குள்ளார எல்லா கதையும் ஒரே கதை தான். அதாவது பேய் வரும், பேய் கொலை பண்ணும், பேய் பயமுறுத்தும், கடைசியாக வந்து பேய்கிட்ட போய் சரி நான் உன்னை கொலை பண்ண போகிறேன், மந்திரவாதிலாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன்லாம் வந்துட்டாங்க, இப்போ நீ வந்து சாவறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிற அப்படின்னு பேய் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பேய் வந்து ஒரு அப்பாவி ஒரு பொண்ணாக இருந்திருக்கும். அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணியிருப்பானுங்க. அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கும். பார்த்தா கொன்று போட்டிருப்பானுங்க. உடனே அந்த பேய் வந்து காண்டாகி அவனை திரும்ப கொலை பண்ணுறது தான் கதையாக இருக்கும். கடைசி அந்த பேய் வந்து எப்படி அந்த மந்திரவாதி வந்து வேறு வழியே இல்லை, நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனில் கரெக்டாக இருப்பேன் அப்படின்ட்டு ஆக்ரோஷமாக அந்த பேய் அழிப்ப அந்த பேய் வந்து அப்படி சாகிறப்ப பார்த்தா நம்மளுக்கு அப்படியே பாவமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எல்லா பேய் படத்தோட டெம்ப்ளேட்டான கதை. எக்ஸப்ட் வந்து அந்த 2016 வந்த அந்த ஜீரோ அப்படின்ற ஒரு படம். அது ஏன் அப்படின்றது அதையும் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேய் படம் ஆரம்பிக்கிறப்பே தெரிஞ்சிடும் இந்த பேய்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இந்த பேய் நல்ல பேய், இந்த பேய் வந்து நல்ல பேய்ன்ற நல்ல மனுஷன், அந்த அவர் கொலை பண்ணிட்டார், இப்போ வந்து இந்த பேய் வந்துருச்சு, பழி வாங்குது, இப்போ இந்த பேய் சாக போகுது, இதுதான் கதை அப்படின்றது தெரியும். கடைசியாக அதுக்கு வந்து சீக்வலுக்கு வேறு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். கடைசியாக ஒரு கை மட்டும் டக்குன்னு வர மாதிரி, ஏன்னா ஒரு வேளை படம் ஓடிடுச்சு அப்படின்னா இந்த அரண்மனை மாதிரி அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அப்படின்ட்டு சுந்தர் சி மாரி. அண்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாலிவுட்டில் வந்து அந்த ஸ்பூஃப் படங்கள் வரும், இந்த ஸ்க்ரீமு அந்த மாதிரி ஸ்பூஃப் படங்கள் வரும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த நம்ம ஊரில் இந்த தமிழ் படம்லாம் வந்துச்சுல்ல, இந்த சிவா நடித்த தமிழ் படங்கள், அந்த மாதிரி ஸ்பூஃப் படம், ஸ்க்ரீம் அந்த மாதிரி படங்கள்லாம் வரும். ஸ்க்ரீம் மாதிரி பேர் மறந்துச்சு, ஸ்கேரி மூவி, அந்த மாதிரி படங்கள் வரும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சீரியஸான பேய் மூவிஸ் வரும், விச் இஸ் லைக் நன் அண்ட் ஈவில் டெட், இந்த மாதிரி நீங்கள் படத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. எனக்கு ஹாலிவுட் இப்போ டக்குன்னு பேய் படம் நிறைய பேர் மறந்துருச்சு. ஸோ அந்தமாரி படங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்ன நினச்சிக்கோங்களேன், அந்த சீரியஸான பேய் படத்தில் ஒரு காமெடி ட்ராக் கூட அந்த பேயை சுற்றி இருக்காது. பேய் கிட்டக்கையோ பேயை சுற்றி எதுவுமே இருக்காது. இந்த டார்க் காமெடி பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்தமாரி ஜானர் படம்னா அந்தமாரி ஜானர் இருக்கும். மற்றபடி சீரியஸான படத்தில் அந்த பேய் கிட்டக்க காமெடி பண்ணுற வேலையே வச்சுக்க மாட்டாங்க. ஒரு ரீசன் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பேயை வந்து கொஞ்சம் ஜோக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஹோல் படத்தோட மூட் போயிடும். அதுக்குள்ளே உட்காந்து திரும்ப அந்த பேய்க்கு திரும்ப எப்படி பயப்பட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் அப்படின்றது. வேறு இங்கே வந்து நம்ம காமெடியை வந்து யூஸ்வலாக பேயை சுற்றி காமெடி பண்ணுறது ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிஜி, நான் சொன்ன மாதிரி சிஜி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிஜி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிஜி இருக்கும். இங்கே வந்து கண்ணுக்கு எட்ட வரைக்கும் எல்லா இடத்துலையும் சிஜி தான் இருக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப். ஐயோ, இந்த ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து யாருன்னு ஒரு படம், அந்த படத்தை இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஓவராக மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ அந்த மாதிரி நிறைய படம் வருது. பட் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பயங்கர கொடூரமாக இருக்கும். அப்போ வந்து ஈவில் டெவில் அளவுக்கு வந்து போட்டிருப்பார். அந்த யார் கண்ணன்றவர் வந்து அந்த ஒரு படம் தான் எடுத்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் வந்து ஜென்மம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு டிவியில் ஒரு சீரிஸ் அவர் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த மேக்கப் வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அந்த பேய் படத்தில் அந்த பேய் அவ்வளோ பயமாக இருக்கும் யார் படம் அந்த டைமில். ஸோ வேறஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேய் திரும்பினாலே போதும், ஒவ்வொருத்தரையும் ஒரு ஃபேஸ் மேக்கப் இருக்கும். அது மூஞ்செல்லாம் எரிஞ்சிருக்கும். எதுக்கு இப்போ மூஞ்சி எரிஞ்சிச்சு எதுக்கு? ஸோ அது புதைச்சாங்களா எரிச்சாங்களா, எதுக்கு மூஞ்சி எரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த கேள்விலாம் நம்மளுக்கு வரும். வேறஸ் இப்போ இங்கிலீஷ் படத்தில் வந்து இந்த பேய்க்கோட அந்த கொடூரமான ஒரு மூஞ்சிக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்கும். ஒன்று இந்த பேய் வந்து மண்ணில் போட்டு பாய்ச்சிருப்பாங்க, அது மூஞ்செல்லாம் டீகே இருக்கும், அந்த மூஞ்சி அது தெரியும். இல்லைனா அதை போட்டு பாதி எரிச்சிருப்பாங்க, இல்லைனா அது எப்படி செத்துச்சோ அதில் வந்து ஒரு கோடாரி குத்தி செத்துச்சுன்னா அந்த கோடாரி தெரியும். அந்த மாதிரி வந்து அதோட ஃபேஸ் கோரமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இங்கே வந்து லாஜிக்கே கிடையாது. அது பார்க்குறதுக்கு கொடூரமாக பண்ணுங்க அப்படியே டேரக்டர் பக்கத்தில் வந்து சிஜியில் சொல்லுவார் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மூஞ்சில் கொஞ்சம் புண்ணெல்லாம் எடுத்து போடுங்க, எண்ணெய் எல்லாத்தையும் கொட்டுங்க அண்டு ரத்தத்தெல்லாம் தெளிச்சு விடுங்க, இந்த முடியெல்லாம் வெளியில் வரமே போடுங்க, பல்லாம் தெரியுங்க அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த பேய் ஏன் அந்த மூஞ்சி அந்த இதில் வருது அப்படின்றது இது இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அகைன் இந்த பேய்ங்க வந்து ஆகிற கதையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊருக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க காந்தி, நேரு, காந்தியெல்லாம் சுதந்திரம் பார்க்கறது சுட்டு வேற கொண்டாங்க. அவர்லாம் பேயாக வரல. ஆனால் இந்த பேய்ங்கள்லாம் வந்து என்னை அடிச்சு கொண்டாங்க அப்படின்ட்டு இந்த இதுங்களாம் மட்டும்தான் பேயாக வருதுங்க. எனிவே அது ஏற்கனவே ஒரு படத்தில் அந்த சீன் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு பையன் கேட்டிருந்தோம் அந்த கேள்வி. அண்டு நெக்ஸ்ட் வந்து ஆஸ் எ செட் வந்து இந்த ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் கைஸ் ஒரு கான்செப்டான ஒரு கதை இல்லை. ஸோ எல்லா கதையுமே வந்து கிட்டத்தட்ட சிம்பிளாக இருக்கும். ஒரு மந்திரவாதி, அதே ஓம் க்ரீம், இதே இது ஒரு மந்திரம் அண்டு சக்கரம் போட்டு அந்த சக்கரத்துக்குள்ளே பேய் உட்கார வைக்கிறது, இதே கதை தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பேய் படத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மித்தாலஜியே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வேம்பயர் படத்தை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேம்பயரை கொல்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ராசஸே இருக்குது. அதாவது அந்த யூஎஸ் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து
அவர் வந்து ஒரு வேம்பயர் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேம்பயரை நம்பினார். ஆக்சுவலி அவர் பிரசிடென்ட் இருந்த காலத்துலையுமே அதை பற்றி அது ஒரு படமாக வந்திருக்கு, ஆப்ரஹாம் தி வேம்பயர் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி ஒரு வேம்பயர் பேய் படம்னா அந்த வேம்பயர் வந்து எப்படி சாகும், அந்த வேம்பயர் வந்து எப்படி கொல்லணும், அதாவது ஹார்ட் டு த வுட்டு வந்து நீங்கள் ஹார்ட்டில் குத்துனீங்கன்னா சாகும். அண்டு அதே மாதிரி வந்து கார்லிக் அதுக்கு அலர்ஜி, அதுக்கப்புறம் வந்து ஹோலி வாட்டர் அதுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர், வேம்பயர் எப்படி கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி வேர் வுல்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர் வுல்ஃப் வந்து கரெக்டாக வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து அது உருமாறும், அதுக்கப்புறம் திரும்ப அது உருவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செட் ஆஃப் லாஜிக். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த கிறிஸ்டியன் மித்தாலஜி பேஸ்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நிறைய பேய்படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு படத்தில் பார்த்து எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பண்ணணும், விக்கிபீடியாவில் போய் படிக்கணும். அதெல்லாம் படித்தா தான் அந்த பேய் படத்தோட கம்ப்ளீட்டு அந்த ஃபுல் லாஜிக் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அது ரிலேட்டடாகவே ஒரு ஃபியூ படம் வந்திருக்கு. ஐ திங்க் 6th டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்து இந்த ஆன்டி கிரைஸ்ட் பேஸ்டாகவே வந்திருக்கு. இது நீங்கள் ஆன்டி கிரைஸ்ட் வந்து நீங்கள் புக்ஸ்லேயே படிக்கலாம். இது நீங்கள் போய் ரெகுலர் கிறிஸ்டியன்ட்டு கேட்காதீங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஓமன் 1, 2, 3 எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட தலையில் வந்து 3 ஆறு எழுதியிருக்கும். ஸோ அந்த 3 ஆறு எழுதுனதுக்கு பின்னாடி வந்து ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலி அது 3 ஆறு கிடையாது, 3 9. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி இதெல்லாமே நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடலாம். 9th கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து லூசிஃபர் ஏன் வந்து 9 வந்து யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தமாரி வந்து அதில் வந்து யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபேக்டோ இல்லையோ, ஆனால் ஏதோ ஒரு புக்கில் இருக்கும், ஒரு ஏன்ஷியன்ட் புக்கில் இருக்கும், ஒரு பைபிளில் இருக்கும். நீங்கள் என்ன கிறிஸ்டியானிட்டினா வெறும் பைபிள் மட்டும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா எக்கச்சக்க புக் இருக்குது. ஸோ அந்தமாரி ஏதோ ஒரு புக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ அதேமாரி ஒரு ஆன்டி கிரைஸ்ட் வந்தாங்கன்னா அந்த ஆன்டி கிரைஸ்ட் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்க மக்களை, அவங்க எப்படி கொல்றது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 கத்தி இருக்குது. ஸோ அந்த 9 கத்தியை கரெக்டான ஒரு ஆர்டரில் குத்தினா மட்டும் தான் ஆன்டி கிரைஸ்டஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ்ஸு. ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன அந்த 9 கத்தியுமே வந்து ஆக்சுவலாக இதில் இருக்குது, மியூசியமில் இருக்குது, யூரோப்பில் இருக்க ஒரு மியூசியமில் இருக்குது. அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும். ஈவன் கான்ஸ்டன்டின் என்னோடய ஃபேவரட் படம், கியானு ரீவ்ஸ் படம். அந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினியை வச்சு அந்த கதையை வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது கடவுள் வந்து சொர்க்கத்தை ஆளணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அண்ட் சாத்தான் வந்து நரகத்தை ஆளணும்னு முடிவு பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பூமி வந்து யாருக்கு அப்படின்றத போராட்டத்தில் தான் வந்து சாத்தான் வந்து மக்களை வந்து டெம்ப் பண்ணி தப்பு பண்ண வச்சு அவங்கள வந்து நரகத்துக்கு வந்து அமுச்சு விட்ருவாங்க. நம்ம வந்து நரகத்தை ஆளலாம். அண்டு கடவுள் வந்து அவங்கள வந்து ஏஞ்சலை வச்சு காப்பாற்றுறது, இவங்க வந்து டீமனை வச்சு கெடுக்கிறது, இப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ வந்து சாத்தானோட பிள்ளைக்கு அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு இடம் வேணாமா அப்படின்ட்டு அவர் பூமியில் வந்து ஆள்றதுக்கு மமூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆள்றதுக்கு அவர் ஒரு பிளானை போடுறாரு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஏஞ்சல் கூட வந்து கேப்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க் ஏஞ்சல், அவங்க கூட வந்து பிளானை போட்டு நான் பூமியில் வரதுக்கு நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினியை வச்சு இந்த பொண்ணு உடம்புக்குள்ள நான் வரேன், என்னை ஓப்பன் பண்ணி வெளியில் எடு அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்டின்ற படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டியன் மித்தாலஜி இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கதையெல்லாம் படிக்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த உண்மை பொய்யெல்லாம் தூக்கி வைங்க, பட் அந்த காம்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல, ஒரு பேய் படம் பார்க்குறதுன்றத விட இப்போ அந்த பேய் வந்துச்சு, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அதை பாவமாக அடிச்சு கொண்டுட்டானுங்க, இப்போ அது பழி வாங்குது, இப்போ செத்து போச்சு அது அப்படின்ற மாரி எல்லா கதையும் அந்தமாரி முடிக்காமல் இதில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரியை கொண்டு வரது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் வாட் ஆக்சுவலி மேக்ஸ் இட் டிஃப்ரெண்ட். அண்ட் இது வந்து நம்ம தமிழ் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், பழைய மோகன் படம். ஸோ அந்த படம் வந்து இப்போ பார்த்தா கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு சில சீன்லாம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்கேர் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. பட் இன்னொரு மற்ற சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து ஒரு விஷயம் செய்யறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அது எப்படி கொலை பண்ணுது அந்தமாரி விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ இருக்க பேய் மாரி சும்மா பழி வாங்கணுன்னு இருக்காது. அது வந்து ஒரு ஈவில், ஒரு கெடுதலான ஒரு விஷயம், அது வந்து கொலை பண்ணுது, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படின்ற ஒரு விதத்தில் இருக்கிறதுனால அந்த படம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். அண்ட் அதேமாரி இந்த 2016 வந்து 0 அப்படின்ற படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிலித் அப்படின்ற ஒரு கதை. ஐ திங்க் ஈவோட பொண்ணும் அது ஒன்று சம்திங் லைக் தட், ஆடம் அண்ட் ஈவ் அவங்களுக்குலாம் இருக்கும் அந்த ஒரு பொண்ணும் இல்லை வந்து தங்கச்சியோ ஏதோ ஒரு கதை. ஸோ அந்த லிலித் வந்து பூமியை ஆளணும் அப்படின்றதுக்கு அவன் யாருக்குமே ஒரு பிளான் போட்டிருப்பா. அது எல்லாமே கிறிஸ்டியன் மித்தாலஜியில் இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த படம் வந்து இப்போ அந்த என்னாச்சுன்னா அதுக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு அந்த கதை புரிஞ்சிச்சு. எனக்கு இதெல்லாம் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு படிப்பேன்ட்டு அந்த படம்லாம் பார்க்குறதுனால. அண்ட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த படம் வந்து அந்தளவுக்கு சரியாக போகலை. பட் அந்த படத்தில் இதுதான். ஸோ இந்தமாரி பேய்க்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. பேய் வந்து அதோட வேலை வந்து பூமியை காங்கர் பண்ணுறது, அதுக்காக வந்துச்சு, அதை எப்படி அழிச்சாங்க அப்படின்ற கதையோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேய் படம் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஐ திங்க் திரும்ப வந்து பேய் படத்துக்கான ஒரு பயங்கள் திரும்ப வரலாம்.
அண்ட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் வந்து பார்த்த ஹிந்து மித்தாலஜியாக இருக்கட்டும், ஈவன் முஸ்லீம் மித்தாலஜி சில படங்கள் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மித்தாலஜி இது 3த்தையும் பார்க்குறப்ப ஐ திங்க் கிறிஸ்டின் மித்தாலஜியில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான பேய் படம் எடுக்க முடியும். அதாவது இங்கிலீஷ் படத்தை நம்ம அப்படியே காப்பி அடிச்சா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அண்ட் அதில் இருக்க அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் இட் வெரி ரியலிஸ்டிக். வெரஸ் நம்ம ஹிந்து படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான ப்ரொசீஜர் வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் அந்தளவுக்கு பெரிய ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எந்த படத்துலையும் நான் பார்த்து அதை போய் நான் கூகுளில் போய் படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ கிறிஸ்டின் மித்தாலஜியில் வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டன்டீன் படத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தில் வந்து கடைசியாக வந்து அவன் குத்த போகிற நேரத்தில் டைம் அவன் ஸ்லோ பண்ணுவான். ஆக்சுவலி அவன் ஸ்லோ பண்ணலை. ஆக்சுவலி அவன் என்ன பண்ணுறான்னா அவன் செத்து அப்போ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து டெவில் வந்து அங்கே வருது. ஸோ டெவில் வருது, அவனோட டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது ஆக்சுவலி அது பார்த்தா சூப்பராக இருக்கும் அந்த ஒரு விஷயம்லாம், ஒரு சில விஷயங்கள்லாம். அண்ட் ஸோ அந்தமாரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு மித்தாலஜி சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பேய் படம் எடுத்தால் மக்களுக்கு வந்து திரும்ப பேய் மேலே ஒரு மரியாதை வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மத ரீதியாக நீங்கள் வந்து இதெல்லாம் அடிச்சுக்காதீங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு எந்த பேய் வந்து நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது, எந்த பேய் வந்து நம்ம நம்புகிற மாதிரி இருக்குது, அதுக்கு அந்த பேய்க்கு நம்ம மரியாதை கொடுத்து பயப்படுறோம் அப்படின்றது தான் இதில் கருத்து. ஓகே, உங்களுக்கு catch up again another video guys and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ்லாம் வருது. உங்களுக்கு பிடிச்ச டாபிக் வருதா குதர்க்கமாக இருந்துச்சுன்னா அதையும் சொல்லிவிடுங்க, அதையும் பண்ணுவோம். தேங்க்ஸ்.